تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي سيدي خير الأبي عليكم ورحمة الله وبركاته. அருமையானவர்களே, இந்திய நாடாளுமன்றத்தில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வக்ஃப் திருத்த சட்டம் மசோதா தாக்கல் செய்யப்பட்டதை நாம் நன்கறிவோம். இதன் மூலமாக இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது பெரும் இடியை இந்த அரசாகின்றது இறக்கியிருக்கின்றது. இல்லை இல்லை, இது இஸ்லாமியர்கள் மீது இறக்கப்பட்ட இடி கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவின் இறையாண்மையின் மீது இறக்கப்பட்ட இடி என்பதை எதிர்கட்சிகள் குரல் கொடுத்ததை நாம் நன்கறிவோம். அருமையான பெருமக்களே, நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட முதல் கட்டத்திலேயே மரியாதைக்குரிய எதிர்கட்சி உறுப்பினர்கள் கடுமையான முறையில் எதிர்ப்புகளையும் கண்டனைகளையும் பதிவு செய்தார்கள். முதற்கண் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்கள் எல்லோரும் சார்பாக எதிர்கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையானவர்களே, ஏற்கனவே சொன்னவர்கள் சொன்னார்கள், நாட்டில் 3வது இடத்தில் இந்த வக்ஃப் துறை இருக்கின்றது, வக்ஃப் வாரியம் இருக்கின்றது. ராணுவம் ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக மிக பிரம்மாண்ட அளவு சொத்துக்களை கொண்டுள்ள ஒரு வாரியம் தான் வக்ஃப் வாரியம். அருமையான பெருமக்களே, ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள், கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கர் நிலங்கள் கொண்டது. அந்த அளவுக்கு பரவலான முறையில் விசாலமான முறையில் நம்முடைய சமுதாய மக்களால் வழங்கப்பட்ட அந்த வக்ஃப் சொத்துக்களை பல ஆண்டுகளாக கங்கணம் கட்டி வன்மமான முறையில் திட்டங்கள் தீட்டி எப்படியாவது இந்த சொத்துக்களை எல்லாம் ஆட்சேபித்து விட வேண்டும், அபகரித்து விட வேண்டும் என்ற தவறான கண்ணோட்டத்தில் தான் இந்த சட்ட முன்வடிவு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அருமையான பெருமக்களே, இதிலே ஆறுதலான ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தால், கடந்த 10 ஆண்டுகளில் நிகழாத ஒரு அற்புதம், ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றது. என்ன நிகழ்ச்சி? கடந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் கொண்டு வந்த எல்லா சட்ட திருத்தங்களையும் நேரடியாக தாக்கல் செய்து அமல்படுத்தி விடுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பெரும் கருணை, இந்த சட்டத்தை மட்டும் அவர்கள் நேரடியாக தாக்கல் செய்ய முடியாமல் நிலைக்குழுவுக்கு அவர்கள் அனுப்பி வைத்து விட்டார்கள். இதிலே கிட்டத்தட்ட பாதியாக நம்முடைய சமுதாயம் வெற்றி பெற்று விட்டதுதான் என்று கூற வேண்டும். அல்லாஹ் தஆலா மீதி பாதையின் வெற்றியை கண்டு முழுமையான முறையில் வெற்றியை தருவான் என்று நாம் துஆ செய்வோம். தொடர்ந்து நாம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அதே போன்று மாநில ஜமாஅத் உலமா சபையும் ஆக்கப்பூர்வமான வழிகளில் முயற்சிகள் மேற்கொள்கின்றார்கள். அதே போன்று நம்முடைய சமுதாய தலைவர்களும் எதிர்கட்சி உறுப்பினர்களும் அவர்களால் ஆன அளவுக்கு கடுமையான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் எல்லோருடைய முயற்சியும் வெற்றியடை செய்வானாக. அத்தோடு அல்லாஹ் தஆலா அன்வரை அல்-குர்ஆனில் இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனை குறித்து கூறுகின்றான். இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், அதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்று வல்லோன் அல்லாஹ் எப்படி அவனுடைய அருள்மறை அல்-குர்ஆனை அவனை பாதுகாக்கும் பொருட்டை எடுத்துக்கொண்டானோ, அதே போன்று இந்த வக்ஃபுடைய சொத்துக்களையும் அவனுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து 100க்கு 100 எந்த பாதிப்பும் இல்லாமல் கியாமத் வரை அந்த வக்ஃப் சொத்துக்கள் இஸ்லாமியருடைய கட்டுப்பாட்டில் இருக்க கிருபை செய்வானாக என்று நாம் துஆ செய்வோம். வல்லோன் அல்லாஹ் நம்முடைய எல்லா முயற்சிகளையும் வெற்றிகரமானதாக ஆக்கி கொண்டுள்வானாக என்று கூறி வாய்ப்பளித்தவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.